ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்குள்ள லெசன் வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ், அதாவது உரையாடல்களை பழகிறதுக்குள்ள ஒரு லெசன். இன்னைக்குள்ள லெசனில் 3 ஷார்ட் கான்வர்சேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் தான், பேசி பழகினா தான் நம்ம குயிக்காக இங்கிலீஷ் பழகலாம். ஐடியலி ஸ்பீக்கிங், யூ ஹாவ் டு கெட் அ ப்ராக்டிஸ் பார்ட்னர். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சா நல்லா இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டோ, பிரதர், சிஸ்டரோ யாரையாவது வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி தான் நானும் பண்ணினேன். என்னுடைய காலேஜ் டேஸில் எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ரூம்மேட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. அவங்களோட சேர்ந்து எதையாவது எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நாங்கள் பேசி பழகுவோம். ரூமுக்குள்ளே பேசுவோம், வெளியே நடக்கும்போது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். அதுக்கப்புறம் பார்க்கில் போய் இருக்கும்போது கூட இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆரம்பத்தில் கூச்சமாக இருக்கும், வெக்கமாக இருக்கும், அது பிறகு சரியாக போயிடும். இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி I became very fluent in English. By the time I finished my college, I became job ready. Job readyனா ஜாபுக்கு நான் தயாராகிட்டேன். Because I had an interview and a group discussion for my job selection. I did very well because of the fluency in English. அதனால் எனக்கு ஒரு நல்ல ஜாபு கிடைச்சது. அதுக்கப்புறம் லைஃப்பில் முன்னேறிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ணது தான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். ஸோ அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு 3 ஷார்ட் கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த 2 புக்ஸு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து வால்யூம் 1 ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2. வால்யூம் 2னுடைய லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். வால்யூம் 1 வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தது. அதாவது ஆயிரக்கணக்கான புக்கு விற்று போச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால் என்ன செஞ்சேன், நான் இப்போ ரீப்ரிண்ட் கொடுத்து அந்த ரீப்ரிண்டட் புக்ஸு என் கைவசம் இருக்கு. அண்ட் இட்ஸ் கிவன் டு அமேசான். இன்னும் 2 டேஸில் இட்ஸ் சேலுக்கு வந்துடும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ 2 புக்ஸும் படித்து கொஞ்சம் இங்கிலீஷை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு இன்னைக்குள்ள லெசனை நம்ம ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இன்னைக்குள்ள லெசனை பார்ப்போம். சிம்பிள் கான்வர்சேஷன் டு ப்ராக்டிஸ் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸாக உள்ளவங்க கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது உரையாடல் பண்ணுறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறது, பழகிறதுக்குள்ள லெசன் இது. ஃபஸ்ட்டு சீன் 1 அதை பார்க்கலாம். ஒருத்தர் கேட்குறார் A to B. ஏங்கிறவர் பீட்டை கேட்குறாரு, B அப்படிங்கிறவர் ஏக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பின்னால். ஸோ A to B கேட்குறாரு, வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போய் கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறார். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறார், ரெஸ்பாண்ட் பண்ணுறார், ஐ ஹவ் சம் ஷாப்பிங் டு டூ. ஐ ஹாவ் சம் ஷாப்பிங் டு டூ அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஐ எம் கோயிங் டு கோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து கடையில் போய் பொருட்கள் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ஷாப்பிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு கோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இவர் கேட்குறார் A to B, வாட் ஆர் யூ கோயிங் டு பை? நீ என்ன வாங்க போய் கொண்டிருக்கிறாய்? ஐ எம் கோயிங் டு பை சம் க்ளோத்ஸ் ஃபார் மை செல்ஃப். சம் க்ளோத்ஸ் அப்படின்னா உடைகள் அப்படின்னு அர்த்தம். கிளாத் இல்லை, கிளாத்னா துணி எடுக்கிறது. க்ளோத்னா உடைகள் எடுக்கிறது, ரெடிமேட் உடைகள் எடுக்கிறது. சாரி, ஷர்ட்டு, சல்வார் கமீஸு, இப்படி உள்ள ரெடிமேடு ஸ்டஃப்பை நீங்கள் வாங்குறதுக்கு க்ளோத் அப்படின்னு சொல்லணும், கிளாத் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ எம் கோயிங் டு பை சம் க்ளோத்ஸ் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவ் ஆர் யூ கோயிங் டு கோ? நீ எப்படி போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஐ எம் கோயிங் பை பைக் அப்படின்னு சொல்கிறாரு. பைக், அதாவது பைக்கு மூலமாக போகிறேன், பைக்கில் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பைக், பஸ், பை டாக்ஸி, பை சைக்கிள் அப்படின்ட்டு ஒரு வாகனத்தை பற்றி சொல்லும்போது அந்த பையை யூஸ் பண்ணணும். இப்போ நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் பை வாக் அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க ஐ எம் கோயிங் பை வாக்குங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளவு கரெக்டு இல்லை. அதுக்கு கரெக்டாக எப்படி சொல்லணும்னா ஐ எம் கோயிங் பை ஃபுட் அப்படின்னு அர்த்தம். ஃபுட்டுனா காலுன்னு அர்த்தம், ஃபீட்டுனா கால்கள். ஸோ ஃபுட், ஐ எம் கோயிங் பை ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து பை வாக் அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு, அது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் கம்மிங் வித் யூ? யார் உன்னுடன் வர்றா அப்படின்னு கேட்குறாங்க.
மை ஃப்ரெண்ட் இஸ் கம்மிங் வித் மீ, என்னுடைய ஃப்ரெண்டு என் கூட வர்றான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோன், நீ மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு கேட்கலாம். கொண்டாயா அப்படின்ட்டு. ஸோ எடுத்துட்டியா அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுக்கு டிட் யூ டேக் யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். நீ மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறது. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹேவ் வந்திருக்கு, டேக்கன் அப்படின்றது. டேக்கன் அப்படிங்கிறது எடுத்துக்கிறது. ஸோ டேக்கன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்குது. நம்ம வேர்பு வந்து 3 ஃபார்மில் இருக்கும், அப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா இப்போ நடக்கிறது, பாஸ்ட் ஃபார்ம்னா நடந்தது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னா என்னென்னா அது வந்து ஒரு நடந்து முடிந்தது, இப்போது நடந்து முடிந்தது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். நான் வந்து ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோனை எடுத்துக்கொண்டாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டு தான் அந்த எப்போதுமே ஹேவ் வரும்போது அதுக்கு வர பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு தான் வரும். ஹேவ் யூ டுக் யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு வராது, ஹேவ் யூ டேக் யுவர் மொபைல் ஃபோன் அப்படின்னு வராது. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஹேவ் வரும்போது அதுக்குள்ள வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா வேர், வாட், ஹவு அப்படின்ட்டு இருக்குது. அப்படி உள்ள கொஷின்ஸ்லாம் பேர் வந்து WH கொஷின்ஸ்னு பேர். அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போதே ஒரு விவரம் சொல்லணும், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஏன்னா ஒன்று கேட்குறாங்க, அதுக்கு என்ன விவரம், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இதில் ஹவ் ஆர் யூ கோயிங் டு கோ அப்படின்னு கேட்குற ஐ எம் கோயிங் பை பைக், ஐ எம் கோயிங் பை பைக்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இது வந்து ஹேவ் அப்படிங்கிற ஹேவ் யூ டேக்கன் அப்படிங்கிறதோ, ஹேவ் வந்து இதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி வேர்புன்னு வருது. ஆக்சிலரி வேர்பை வச்சு ஒரு கொஸ்டினை உண்டாக்கணும்னா அதுக்கு ஆன்சராக, அதுக்கு ரெஸ்பான்ஸாக ஷார்ட்டாக எஸ் ஆர் நோ சொன்னால் போதும். ஆக்சிலரி வேர்புனா என்னென்னா இது மாதிரி ஹேவ், ஹேஸ், ஹேடு, இல்லைனா டூ, டஸ், டிட், இல்லைனா இஸ், வாஸ், ஆர், வேர். இதுக்கெல்லாம் பேர் வந்து ஆக்சிலரி வேர்புன்னு பேர். அதோட சேர்ந்து ஷால், வில், மே, கேன் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து மாடல் வேர்ப்ஸ்ன்னு பேப்பர். அதிலும் வரும்போதும் கூட இது வந்து ஆன்சர் வந்து ஷார்ட்டாக இருக்கும், எஸ் ஆர் நோ. ஷெல் வி கோ, நம்ம போகலாமா, எஸ் அப்படின்னு சொல்லலாம். டிட் யூ டூ த ஹோம்ஒர்க், எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி ஷார்ட் ஆன்சராக இருக்கும். அது மாதிரி ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோன், இப்படி இடையில கொஞ்சம் கிராமரும் சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிரும். பேசுகிறது மட்டும் பழகலை, உங்களுக்கு கரெக்டாக எதனால் அப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் அதை தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஹேவ் யூ டேக்கன் யுவர் மொபைல் ஃபோன், எஸ் ஐ ஹேவ். எஸ்ன்னு சொன்ன அப்புறம் எஸ் ஐ ஹேவ். ஐ ஹேவ் டேக்கன் மை மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன் வென் யூ கோ அவுட். நீ வெளியே போகிற சமயத்தில் அப்படியே டோரை திறந்து வச்சுட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் லீவ் த டோர் ஓப்பன் வென் யூ கோ அவுட். எஸ் ஐ வாண்ட். ஸோ டோன்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்பில் உள்ள ஒரு கொஸ்டின். அதுக்கு ஆன்சரை வந்து எஸ் ஆர் நோ சொன்னால் போதும். ஸோ எஸ் ஐ வாண்ட், ஐ வாண்ட்டுங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறார். எஸ் ஐ வாண்ட் லீவ் த டோர் ஓப்பன் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஸ் ஐ டோன்ட், ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கீப் த டோர் க்ளோஸ்ட் அப்படின்னு, கீப் த டோர் க்ளோஸ்னா மூடி வச்சு இரு. எஸ் ஐ வில் அப்படின்ட்டு. ஸோ அந்த கீப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி, ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஒரு வேலை வாங்குறதுக்கு ஒரு கட்டளை இடுற மாதிரி அப்படின்னு அர்த்தம். எதுவுமே அப்படி வேர்பை வச்சு உள்ள தொடங்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து அதுக்கு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ன்னு பேர். அது வந்து ஒரு கட்டளை இடுற மாதிரி, ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி, ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு. அதுக்கு வந்து எஸ் நோ சொன்னால் போதும். எஸ் ஐ வில் அப்படின்ட்டு. இது ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன், சீன் நம்பர் 1. இப்போ அடுத்த சீன் வந்து ஒரு பிரேக்குக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஒரு சுகமில்லாமல் இருக்கிற ஒருத்தரை இன்னொருத்தர் போய் பார்க்க போகிறார். ஸோ அதுக்கு கேட்குறார், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, நீங்கள் இன்று எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, ஹவ் ஆர் யூ கெட்டிங் ஆன் அப்படின்லாம் இதான் கேட்கலாம். ஸோ ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தேர் இஸ் சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஹெல்த், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, கொஞ்சம்
முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஃபீல் பெட்டர் டுடே அப்படி சொல்லலாம். ஐ ஃபீல் பெட்டர், நான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், முந்திக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லலாம். ஐல் ப்ரே ஃபார் யுவர் குயிக் ரெக்கவரி. குயிக் ரெக்கவரினா சீக்கிரம் வந்து சுகமடைய குணமடைய நான் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லலாம், கெட் வெல் சூன் சொல்லலாம். இஸ் there anything I can do for you? உங்களுக்காண்டி நான் எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்குறீங்க. டோன்ட் ஃபீல் பேட் டு ஆஸ்க் மீ. நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் தயங்க வேண்டாம், சங்கோஜப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் ஃபீல் பேட் டு ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லலாம். I'll be too happy to be of some help to you. நான் உங்களுக்கு உதவி செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு I'll be too happy to be of some help to you அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆஸ்கிங் மீ. நீ அப்படி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐ டோன்ட் நீட் எனி திங் ஃபார் நவ். இப்போ எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். மை சன் டேக்ஸ் குட் கேர் ஆஃப் மீ. என்னுடைய சன் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு. குட் கேர் ஆஃப் மீ, மை சன் டேக்ஸ் குட் கேர் ஆஃப் மீ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம். உங்கள் சன் உங்களை பார்த்துக்கிறாரே, ஸோ நைஸ் ஆஃப் ஹிம், இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோப் டு see you கம் பேக் ஹோம். ஹோப் டு see you கம் பேக் ஹோம். கம் பேக் டு ஹோம் இல்லை, கம் பேக் ஹோம், அந்த டூ வராதுங்க. ஸோ ஹோப் டு see you கம் பேக் ஹோம், சீக்கிரம் வீட்டுக்கு வர்றது நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் ஸோ கைண்ட் ஆஃப் யூ டு விசிட் மீ அப்படின்ட்டு. இந்த ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்லாம் ஸோ நைஸ் ஆஃப் யூ, ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்லாம் சொல்லி பழகிக்கோங்க. இதுதான் சீன் நம்பர் 2. அதுக்கப்புறம் சீன் நம்பர் 3 வந்து அட் த பஸ் ஸ்டாப் இது நடக்குது. ஸோ A to B கேட்குறாரு. when will பஸ் நம்பர் 18 கம்? 18 பஸ் எப்போ வரும்? there is a bus every 10 minutes. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் பஸ் இருக்குது. there is a bus. you don't have to wait for long. ரொம்ப நேரம் உங்களுக்கு காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. where do you want to go? நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறீங்க? எங்கே போகணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவருக்கு சொல்கிறார், ஐ ஹாவ் டு கோ டு மை அங்கிள்ஸ் ஹவுஸ் இன் அசோக் நகர். அசோக் நகரில் உள்ள என்னுடைய அங்கிள் வீட்டுக்கு போக போகிறேன். த பஸ் ஸ்டாப் இஸ் வெரி க்ரௌடட். பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஐ ஹாவ் டு கோ வித் மை ஒய்ஃப் அண்ட் 2 children. என்னுடைய ஒய்ஃபையும் 2 சில்ட்ரையும் கூட்டு போக வேண்டியிருக்குது. ஐ பெட்டர் டேக் அன் ஆட்டோ ரிக்ஷா. நான் ஐ வில் டேக் அன் ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் ஐ பெட்டர் டேக் அன் ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் ஆட்டோ ரிக்ஷா எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் இதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு தான் ஐ பெட்டர் டேக் அன் ஆட்டோ ரிக்ஷா அப்படின்னு சொல்லலாம். இப்படி பேசி பழகுங்க. ஐ பெட்டர் டேக் அன் ஆட்டோ ரிக்ஷா. அதுக்கு த பஸ் வில் பி க்ரௌடட் டூ. பஸ்ஸும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா டு கோ பை ஆட்டோ கோ பை அன் ஆட்டோ ஆர் அ டாக்ஸி. இட்ஸ் அ குட் ஐடியா. இட்ஸ் அ குட் ஐடியா. நீங்கள் அப்படி சொல்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. தேங்க்யூ, ஐ காட் அ டாக்ஸி. டாக்ஸி வந்துருச்சு. ஐ ஆம் லீவிங் ஜஸ்ட் நவ். ஐ ஆம் லீவிங் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி அனுப்புகிறார். ஹாவ் அ குட் டே அப்படின்னா சொல்லி பழகிக்கோங்க. ஹாவ் அ குட் டேனா இந்த நாள் சிறப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஹாவ் அ குட் டே, டேக் கேர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி 3 ஷார்ட் கன்வர்சேஷன்ஸு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஆக்சுவலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். லைக்கு கிளிக் பண்ணுங்கள். லைக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இது போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்வர்சேஷன் நிறையா பழங்க, குயிக்காக இங்கிலீஷ் பழகலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன்.